ஜாபர் சாதிக் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கிட்ட வந்து பொய் இருக்கு. விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் உண்மை. அமீர் சொல்றதை நம்ப முடியாது, திமுக தரப்புல சொல்றது நம்ப முடியாது. அமீர் சொல்றது முக்கியம் கிடையாது. இனிமேல் ஜாபர் சாதிக் சொல்றது தான் முக்கியம். 2000 கோடி டர்ன் அவர் இருக்கிறவன் இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்கணும்னு என்ன தலைவிதி. மங்கைன்னு ஒரு படம் வந்து எடுத்து இவன் ஏதாவது சாதிக்கணும்னு எதுனா இருக்கா ஜாபர் சாதிக்கு? தொழிலதிபர் அப்படி இல்லை. ஒரு பாதுகாப்பு குறிப்பிட்ட திமுகவே விசிகாவே சொல்ல, பிஜேபியை சேர்த்து நான் சொல்றேன். ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா பின்புலம் பாருங்க. ஒரு கொலகாரன் கொண்டு வந்து நீங்க கொடுத்தீங்க, அவன் மாவட்ட செயலாளர் பிஜேபியில. இப்ப கடத்தல் தெரிஞ்சு போச்சா? கட்சி விட்டு நீக்கிட்டோம். கட்சியில இருந்து நீக்கினா திமுக பொறுப்பு முடிஞ்சிருச்சா? இப்போ வாய் திறப்பாங்களா? தமிழ்நாடு எல்லையை விட்டு அவன் எப்படி தப்பிச்சு போனான்? தமிழ்நாடு போலீஸ்க்கு கரெக்டான உத்தரவு இருந்ததுன்னா 24 மணி நேரத்தில் பிடிச்சிருக்கலாம். ஆனா இது குறுக்க யார் வருதுன்னா அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அரசு தலையீடு இருக்கு. எடப்பாடி பண்றது அரசியல் தான் சார். எதிர்க்கட்சி அரசியல் பண்றாங்க. நம்ம வந்து ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம் புலன் விசாரணைக்கு அப்புறம் யார் பேர் அதுல மாட்டுதோ அவங்க மாட்ட தான் போறாங்க. அப்போ பொறுமையா இருக்கணும். கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவேளை ஜாபர் சாதிக் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது 21 தான் எங்க பிசினஸே டல்லா இருக்கு, அப்ப நல்லா பண்ணிட்டு இருந்தோம் அப்படி சொன்னார்னா அப்ப எடப்பாடி நிலைமை என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமா நீங்க பார்த்தது என்னன்னு கேட்டா அந்த மதத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறீங்களா இல்லையா? இது மத பார்வையில பார்க்க கூடாது. அமீர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம்? நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சென்னையிலும் பல்வேறு இடங்களிலும் கைப்பற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 2000 to 3000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தலில் சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தான் கடத்தல் மன்னன் அளவிற்கு அவர் பெயர் அடிபட்டது. அதோடு அவர் வந்து திமுகவுடைய அயலக அணியிலையும் இருக்கார். அதையும் தாண்டி சினிமா பட தயாரிப்பாளரும் கூட, டைரக்டர் அமீருடைய நண்பரும் கூட. அப்படிதான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. இன்றைக்கு அவர் ஜெய்ப்பூரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவிற்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கைதால அரசியல் களம் வேறுபடுமா, மாறுபடுமா, மாற்றங்கள் ஏதாவது நிகழப்போகிறதா? டைரக்டர் அமீருக்கு இவர் கைதிற்கு பிறகு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அவர் கைதிற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எப்போ கூப்பிட்டாலும் விளக்கம் கொடுக்க நான் தயார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேக்வாரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா. நான் முன்னாடியே கேட்ட மாதிரி முதல்ல யார் இந்த ஜாஃபர் சாதிக்? பெரிய கடத்தல் மன்னன், மாஃபியா கும்பல் தலைவன் கைது அப்படின்லாம் பல்வேறு ஊடகங்களில் செய்தி போட்டிருக்காங்க. 2000 கோடி 3000 கோடி அளவிற்கு இவர் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அது ஒரு புறம் இருக்க, எதிர்க்கட்சிகள், அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட போதைப் பொருளுக்கு எதிராக செயல்படுவேன்னு சொன்னார். ஆனால் திமுக ஆட்சியில், இந்த விடிய ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு. அவருடைய ட்விட்டர் பேஜ்லேயே ட்ரக்குக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தையும் ஆட் பண்ணியிருக்கார். முதல்ல யார் இந்த ஜாஃபர் சாதிக்? ஜாஃபர் சாதிக் நமக்கு அறியப்பட்ட வரையிலும் திமுகவோட நிர்வாகி. ஓகே, சரிங்களா? அமீரோட நண்பர், ஒரு தயாரிப்பாளர். இப்போ ரீசெண்டாக தெரிய வந்திருக்கு அமீரோட ஹோட்டலில் அவரும் ஒரு பங்குதாரர். இதுதான் இல்லை, அவருடைய ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டல்ல அமீரும் ஒரு பங்குதாரர். எப்படி வேணா இருக்கணும், ஆக மொத்தம் பங்குதாரர். சரிங்களா? இதுதான் நம்ம அறியப்பட்டது. ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய ஏறக்குறைய தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சுக்கு வந்து பேசுகிறாங்க. சரிங்களா? அவர் வேற சொன்னால் வேற ஃபீல்டில் இருந்தார், இவர் வேற ஃபீல்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறோமா, இன்னைக்கு வந்து நேற்று வரைக்கும் இந்த பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் தெரியும் இல்லையா? ஒரு சின்ன குழந்தைய வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி பொண்ணே போட்டாங்க. அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 54 வயசு உள்ள ஆளும் ஒரு 19 வயது உள்ள பையனும் ஒரே நேர்கோட்டில் இணைகிறாங்க. அந்த நேர்கோடு எதுன்னு கேட்டிங்கன்னா போதை. இப்போது போதைன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாகிடுச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இருக்கும் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக வந்து கஞ்சாவும் போதைப் பொருட்களும் வந்து இருக்குது. மாத்திரைகள்லாம் கூட இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இப்போது விதவிதமாக எந்த வடிவத்தில் வந்து போதை இருக்குதுன்னு கூட தெரியல. இப்போ இன்னும் போகிற போக்கில் வந்து பெட்டி கடையெல்லாம் கூட வந்து கிடைக்குன்ற மாதிரி இந்த ஏதோ சொல்கிறாங்க, இந்த ஹான்ஸு அது ஏதோ சொல்கிறாங்க, ஹான்ஸ், இந்த பான்பார், இது இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது இல்லையா, இந்த குட்கா, இந்த மாதிரி ஒரு பெட்டி கடையில் கூட வந்துடும் போல இருக்குது தமிழ்நாட்டில்ன்ற மாதிரியான ஒரு அச்சம் நிலவு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஒரு 2000 கோடி ரூபாய் வந்து ஒரு புழக்கத்தில் வந்து ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன்லாம் சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லவே கூடாது.
ஒரு கடத்தல்காரன் இருக்கிறான் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய பின்புலம்லாம் தெரியாமையே அவனை கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க, அவருடைய பின்புலம் தெரியாமையே தொழில் ரீதியாக வந்து அவங்களோட இணங்கியிருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்ற நான் நம்ப முடியல. சில விஷயம் நம்ப முடியல. பணம் வருதுன்னா இப்போ என் கையிலேருந்து இன்னொருத்தருக்கு பணம் போகுது, இல்லை அவங்க கையிலேருந்து பணம்னா குறைஞ்சபட்சம் அந்த பணம் நம்ம எதுக்காக தராங்கன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது கேட்டால் அந்த பணம் எங்கேருந்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஒரு மிதமிஞ்சிய பணம் வருதுன்னா அவனுக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கணும். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் 2013 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தல் வழக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு கடத்தல் அந்த போதை மருந்து தான் போதை மருந்து கடத்தல் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் கூட தெரிஞ்சிருக்காதா? ஒரு கட்சியில் அவங்க மறுபடியும் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வழக்கு நடந்து முடிஞ்சு இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து இவங்க திமுக தரப்பை சேர்த்துக்கிட்டது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, அரசியல் கட்சிகளுக்கு பணம் வந்தால் போதும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அரசியல் கட்சிகள்னு ஏன் நான் சொல்கிறேன், திமுக மட்டும் நான் சொல்ல. இன்றைக்கி வேணால் அண்ணா திமுகவில் வந்து நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் கூட இது மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்து இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பணம் தான் போடுது. இப்போ விசிகாவை எடுத்துங்க. விசிகா சமீபத்தில் கூட ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனான்றவர் ஒரு 50 கோடி வாங்கிக்கிட்டு அவரை கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் வந்து மார்ட்டினுடைய லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மருமகன் சொன்னாங்க. அது ஒன்றே பொங்குனாங்க சில பேர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த கட்சியிலேயே இவர் இந்த ஜாபர் சாதிக்கோட தம்பி வந்து இருந்திருக்கிறார். அப்போது இந்த அரசியல் கட்சிகள்லாம் என்னென்னு கேட்டால் பணம் வந்தால் போதும், பின்புலத்தை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, யார் என்னன்றதை பற்றி கவலையே இல்லை, பணம் கொடுத்தா போதும், நிதி கொடுத்தா போதும், அவங்க பின்னணி பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கு. கட்சியிலுமே இனிமேலாவது கொஞ்சம் வந்து அவேர்னஸோட இருக்கணுங்கிறது. நீங்க ஒரு விஷயமா நீங்க உறுப்பினராக சேர்க்கும் போது நீங்க எல்லாரையும் நீங்க ஆராய முடியாது. அந்த பொறுப்புகள் நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்களா? சொல்லலாம் எனக்கு எங்க ஒருத்தர் மெம்பராக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குமா, ஒரு ஆதார் கார்டு தான் போதும். அப்படி பார்த்தா மிஸ்டு கால் கொடுத்தாலே வந்து சேர்த்துக்கிற கட்சியெலாம் இருக்குது. நான் சொல்கிறது குறிப்பிட்ட திமுகவே விசிகாவே சொல்ல, பிஜேபியை சேர்த்தே நான் சொல்கிறேன். ஒருத்தர் வராங்கன்னு சொன்னால் பின்புலம் பாருங்கள். ஒரு கொலைகாரனை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்க, அவன் மாவட்ட செயலர் பிஜேபியில், அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சாமியார் வந்து வீடியோ இருக்குதா இல்லையான்னு இன்றைக்கி வரைக்கும் மர்மமாக இருக்குது. வீடியோ இருந்தது, உண்மையாக வீடியோ இருந்ததுன்னா கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம திருப்தியாக இருக்கோம், கொஞ்சம் மகிழ்ச்சியாவது இருக்கும். அவரோட சாமியார் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. அந்த வீடியோ இருந்ததா இல்லையான்றதே மர்மமாக போயிடுச்சு. ஆனால் அவன் தலைமறைவாக இருக்கிறான், மிரட்டினவன். அங்கேயும் அதே நிலைமை தான். அதுவும் நான் சொல்றது திராவிட கட்சிகள் மட்டும் சொல்ல, தேசிய கட்சி காங்கிரஸ். ஆனா இந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்ற விஷயத்த சென்னை காவல்துறை மறுத்திருக்கு. 2013 அவர் மேல ஒரு வழக்கு தொடரப்பட்டது உண்மைதான். 26 வழக்குன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்வது பொய் தான், முற்றிலும். இந்த வழக்குல இருந்தும் 2017 அவர் நீதிமன்றம் போய் நான் குற்றமற்றவன் வெளியில வந்துட்டாரே அப்படின்னு. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். அண்ணாமலை சொல்வது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 99% வந்து பொய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டால், அண்ணாமலை சொல்வது உண்மையாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களில் நம்ப முடியாத ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது அவர் தான், சரிங்களா? ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 2013 ஒரு வழக்கு இருக்குது. நான் என்ன சொன்னேன், அவர் குற்றமற்றவர் கூட நிரூபிச்சுட்டு வரட்டமே. அந்த நிரூபணம் எப்படின்றதுலாம் ஒரு கணக்கு இருக்குது இல்லை? எப்படி நிரூபித்தா, சாட்சி இல்லைன்னு கூட விட்டுருப்பாங்க வெளியில். இப்போது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகுது, இவர் தான் பண்ணதும் எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் சாட்சிகள் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிரூபிக்கப்படுது. சாட்சி இல்லாமல் இருக்கலாம், அதனால் படம் அனுப்பியிருப்பாங்க, வேறு வழி என்ன தண்டிக்க முடியாது, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு, போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு. அப்போது அந்த குற்றச்சாட்டையாவது இவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது கொஞ்சம். ஆமாம், ஆனால் இவங்க அலட்சியமாக இருந்திருக்காங்க. அலட்சியம் சொல்ல முடியாது. பணம் கொடுத்துருப்பான், 50 கோடி 100 கோடி 200 கோடி கொடுத்தோன்னா கேட்டால் சரி 10ஓட 11 இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன அவர் கடத்தல் தெரிஞ்சு போச்சா, கட்சி விட்டு நீக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, அவங்கள பயன்படுத்திட்டாங்கல்ல. இப்போ என்ன நான் கேட்குறேன், ஜாபர் இப்போ விசிகாவும் திமுகவும் எப்போ எவ்வளோப்பா நிதி கொடுத்தீங்க, இல்லைப்பா நீங்கள் கொடுத்த நிதியை எடுத்துகிட்டு போங்கப்பான்னு சொல்ல போகிறாங்களா? சொல்ல பார்க்கலாம். திமுகவே இல்லை விசிகா தலைமையாக எந்த கட்சியும் அவனுக்கிட்ட பணத்தை வாங்கிடுவான். அவங்க ஒரு பாதுகாப்பு தான் வரானுங்க. சரி, அதான் எந்த கட்சியிலையும் இது நடக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு கேள்வி திமுக நான் கேட்குறேம்மா, 2000 கோடி இதை நீங்கள் கேட்கறதுக்கு மாதிரி 2000 கோடி டர்ன் ஓவர் இருக்கிறவன் இந்த திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்கணும்னு என்ன தலைவிதி?
எதுக்கு? சரி, மங்கைன்னு ஒரு படம் வந்து எடுத்து இவன் ஏதாவது சாதிக்கணும்னு எதுனா இருக்கா? இந்த சாதிக்கு ஜாபர் சாதிக்கு தொழிலதிபர் அப்படி இல்லை. ஒரு பாதுகாப்பு. எப்படி நான் முதலமைச்சருடைய குடும்பத்தோடு நான் நெருங்கணும்? என்ன பண்ணலாம்? அவங்க என்ன தொழிலில் இருக்கிறாங்க? என்ன தொழில் இருக்கிறாங்க? ஹோட்டல் தொழில் இருக்காங்களா? இல்லை சினிமா இருக்கா? சரி, சினிமா படம் தயாரிக்கிறது. இப்படி தானே இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் மீடியேஷன் யாராக இருந்திருப்பான்னு கேட்டால் இந்த அமீர் தான் இருந்திருப்பான். அவனை கேட்டால் நான் உலகத்தில் நான் தான் உத்தமன்றான். மொத்தமாக நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? யாரும் தான் உடச்சி பேசலாமா? தப்பு ஒன்றும் கிடையாது. நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த பருத்தி வீரன் பிரச்சனையை பைபாஸ் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அமீர் என்னென்ன பண்ணார் தெரியுங்களா? தெரியுமா? என்னென்ன வேலை பண்ணு. ஒன்றுமேல சீமான் ஒரு வார்த்தை சொன்ன உடனேன்னு கேட்டால் பல பேர் போங்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சீமான் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பார்வையில் தான் சொன்னார். சீமான் என்ன சொன்னார்னா, இந்த சிறுபான்மையினர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாத்தான்கள் பிள்ளைகளாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு, திமுக ஒரே கட்சிகளுக்கே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னார். அது எல்லாரும் பொங்கலாம், இவரும் சேர்ந்து பொங்கினார். இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒட்டு மொத்தமாக அமீராக இருக்கட்டும், ஜாபர் சாதிக்காக இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டுமா, ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறீங்களா இல்லையா? இது மத பார்வையில் பார்க்கக்கூடாது. அமீர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன விளக்கம்? நான் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவன், இந்த வட்டி கொடுக்கறது, இந்த மாது இந்த விஷயத்துல இருந்து நான் வந்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எந்த நேரத்தில் விசாரணை கூப்பிட்டாலும் நான் ஆஜராக ரெடின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு அங்கே இவர் ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ண அதிகாரி வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, அவர் யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தாரு, இவர்கிட்ட இருந்து யாருக்கு பணம் எல்லாம் போயிருக்கு, இவர் வந்து அரசியல் இருந்திருக்காரு, சினிமா பின்னணியில் இருக்காரு, எல்லா பின்னணியும் நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு. இப்ப இந்த விசாரணைக்கு பிறகு யாரெல்லாம் சிக்குவாங்க? இப்ப நான் முதல்ல நீங்க கேட்ட முதல் ஒரு இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட், அமீரோட ஸ்டேட்மெண்ட், நான் வந்து இஸ்லாம் பின்பற்றுவேன்னு சொல்ல. ரைட், ஓகே. நீங்க இப்போ நான் கேட்குறேன், இவருக்கு வந்து கூட இருந்திருக்கிறாரு ஜாபர் சாதிக்கு, அவருடைய பின்புலம் எதுவுமே தெரியாது, அவர் சேர்த்துக்கிட்டாவே வச்சுப்போம். இவர் சொல்கிறத நம்ம நம்புவோம். நான் வந்து இஸ்லாம் பின்பற்றுறேன். இதில் நம்ம மத சார்பாக பார்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை பிடிப்பட்டதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மதம் இது இஸ்லாம் மதம் அல்லாதவனும் சிக்கியிருக்கான். அப்படி நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மத சார்பாக மத பார்வையோடு நீங்கள் பார்க்குற மாதிரின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கடனே வாங்க மாட்டீங்க. கடனே வாங்க மாட்டீங்க. பருத்திவீரன் படத்தை எப்படி முடிச்சேன்னு சொன்னீங்க? நீங்கள் சொல்லுங்கள். பருத்திவீரன் படத்தை வந்து ஞானவேல் தான் கடன் வாங்கி தான் முடிச்சு. அப்புறம் என்னது நம்ம இப்போ பேசுகிற வரையும் ஆயிடும்ல. சரி, அதை விட்டுருங்க. பன்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான தொடர்பு உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப தூரம். பன்னிக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் ரொம்ப தூரம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னி வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு, ஞானவேல் ராஜா கிட்ட வந்து குற்றச்சாட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை பன்னியை பயன்படுத்தினா இத்தனை பன்னியை பயன்படுத்தினா அது சிக்கலாச்சு உங்களுக்குள்ள கணக்கு வழக்கில். அப்போ என்ன கேட்டால் பல பன்னிகள் வந்து ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது செத்து போயிடுச்சுன்னு சொன்னவர். சரி, சைடில் போயிடுச்சு, ஷூட் பண்ணும்போது வந்து சைடில் போயிடுச்சு. ஏன்னா எண்ணிக்கை வந்து அதிகமாக காட்டுறதா தான் குற்றச்சாட்டு சொல்கிறார். யார்? ஞானவேல் ராஜா. அப்போ நான் சொன்னேன், பன்னிக்கும் உங்களுக்குமே அந்த ரொம்ப தூரம், சரிங்களா, நெருங்க முடியாது. அப்படிங்கும்போது பன்னியை நீங்கள் பயன்படுத்துறீங்க படத்தில். அப்போ நீங்கள் என்ன இஸ்லாம் மதத்தை பின்பற்ற, நீங்கள் தொழில் ரீதியாக கனெக்ட் ஆகிறீங்க. தொழில் ரீதியாக கனெக்ட் ஆகும்போது நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. நான் இப்போது சொல்கிறேம்மா, இஸ்லாம் மதத்தில் உங்களுக்கு தெரியுங்களா, பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காக இந்து மதத்தை நான் குறை சொல்ல நினைக்காதீங்க. பூஜை நடக்குதுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு பூஜை நடக்குதுனாக்கா கடையை திறந்து வச்சுருப்பாங்க. அப்போ கடையை மூடாதீங்க, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. கடையில் இருக்க வேலைக்காரனை விட்டு போவாங்க. ஆனால் வந்து முஸ்லீம்கள் அப்படி கிடையாது. கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகட்டும், கரெக்டாக அந்த நமாஸ் பண்ணுற நேரத்தில் கடையை மூடிட்டு போயிட்டே இருப்போம். கோடி ரூபா பிஸ்னஸ், அது வந்து பணத்தை கணக்கில் வைக்க மாட்டாங்க, மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அப்போது எல்லாரும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்பற்றுறது கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பருத்திவீரன் படத்தை நான் கடன் வாங்கி நீங்கள் முடிச்சோன்னு சொல்லவே மாட்டீங்க. பருத்திவீரன் படத்தை நான் கடன் வாங்கி தான் முடித்தோம், இவர்கிட்ட கடன் வாங்கினா அவர்கிட்ட கடன் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ட்ராமாலாம் போட்டிங்க, சரிங்களா? நான் சொல்கிறேன், அமீர்கிட்ட வந்து பொய் இருக்குது, புரட்டு இருக்குது. ஜாபர் சாதிக் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிச்சாச்சு. நீங்கள் சொல்கிறீங்க அவரோட தொடர்பு இல்லை, அவர் வந்து நட்பு முறையில் தான், நட்பு முறை கூட தொழில் ரீதியான தொடர்பு தான் சொல்கிறீங்க அவர்கிட்ட. நாங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி, இவங்களுக்கெல்லாம் பின்னாடி என்ன நடக்கும்னு கேட்டிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்றது இவங்க சொல்ல முடியாது. விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் உண்மை. அமீர் சொல்கிறத நம்ப முடியாது, திமுக தரப்பில் சொல்கிறத நம்ப முடியாது. விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு தான் முக்கியம். யார்? பிடிபட்டவர் என்ன சொல்கிறாரு, ஜாபர் சாதிக்கு என்ன சொல்கிறார், எனக்கும் திமுக தரப்பில் என்ன தொடர்பு, யார் யாருக்கெல்லாம் தொடர்பு, இந்த தொழில் ரீதியான என்ன தொடர்பு, இதை வந்து பார்த்தீங்கன்னா அமீருக்கு என்ன தொடர்பு. அமீர் சொல்கிறது முக்கியம் கிடையாது. இனிமேல்
ஜாபர் சாதிக் சொல்கிறது தான் முக்கியம். அதை வச்சு தான் அவருக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் வந்து நடவடிக்கை இருக்கும். இந்த நடவடிக்கை வந்து பார்ஷியாலிட்டியாக இருக்குமா அல்லது எப்படி இருக்கும்ன்றது நம்ம வந்து இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு விஷயமும், இந்த போதை பொருள் கடத்தல் வந்து குஜராத் வழியாக வந்து தமிழ்நாடு வந்து கேரளா போயிருக்கு, இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து அங்கே மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த போதை பொருள் கடத்தல் இது எல்லாமே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்தால் கூட தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கு, வெளிநாடுகள்லேருந்து தமிழகம் வந்திருக்கு அப்படின்னா கூட இது இரண்டிற்குமே அது எந்த அரசாக இருந்தாலுமே மாநில அரசு மத்திய அரசு இரண்டிற்குமே சம பொறுப்பு உண்டு. ஆனால் பாஜக தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லாருமே திமுகவை மட்டுமே தொடர்ந்து பழி சொல்லிட்டு இருக்காங்க. இது மிக பெரும் குற்றச்செயல். ஏன்னா தமிழகம் முன்பு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அது நமக்கே மனவேதனையாக இருக்கும்போது இப்படிலாம் நடக்குமா தமிழ்நாட்டில் நினச்சிட்டு இருந்த அளவுக்கு தான் இன்றைக்கு ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஒருத்தவங்களை குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. இந்த மாற்றத்திற்கு ஒரு கட்சி தான் காரணம்னு சொல்லிட முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அங்கே அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் யார் வேணாலும், மத்திய மாநில அரசுகளுக்கு பொறுப்பு இருக்குல்ல. அதையும் தாண்டி இது குஜராத்தில் வரைக்கும் போயிருக்கு, கேரளா வந்திருக்கு, இங்கேருந்து போயிருக்கு, குஜராத்லேருந்து எக்ஸ்போர்ட், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி திமுக மட்டுமே தொடர்ந்து? இல்லை, இது அல்ல கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, நல்ல கேள்வி. இதோட நெட்வொர்க் வந்து பெருசு தான். ரெண்டாவது இன்னொரு நான் சொல்கிறேங்க, 2013 ஒரு 11 வருஷம் தானே. 2013 நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடந்துருக்கலாம், 1 வருஷம் கூட நடந்துருக்கலாம், 2 வருஷம் நடந்துருக்கலாம்னு சொல்லலாம், இல்லை 3 வருஷம் நடந்து, இல்லை 5 வருஷமும் நடந்துருக்கட்டும். அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை பெற்றிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவர் கண்காணிப்பு வளையத்தில் இருந்திருப்பார். 2017 தான் அவர் விடுதலை. இல்லை நான் சொல்கிறேன் 13, 2014, 15 கூட இருக்கட்டுமே, 2 வருஷம் கூட அந்த 2 வருஷம் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய நடவடிக்கைகள்லாம் சுருக்கிட்டு இருந்திருப்பார். அதற்கு பிறகு அவர் நடவடிக்கைகளை இறங்கியிருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த வழக்கு முடிஞ்ச பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவர் குற்றமற்றவர், சாட்சிகள் இல்லை, நிரூபிக்கப்படலை அப்படின்லாம் வந்து கருதி அவர் வெளியிட்டிருந்தால் கூட, ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட அவர் ஒரு கண்காணிப்பு வளையத்தில் இருந்திருப்பார். அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது பெரிய குற்றம் இல்லையா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் கண்காணிப்பு வளையத்தில் இருந்திருப்பார். எப்போ வந்து அவர் சிக்கியிருப்பாருன்னு கேட்டால் எல்லாமே செஞ்சுருப்பார். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இவங்க விட்டுருக்கலாம், ஏன்னா அந்த நெட்வொர்க் பெருசுன்றதுனால விட்டுருக்கலாம். இப்போ வந்து கேட்டால் திமுக நெருங்கி போகிறாருன்னு அரசியல் ரீதியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகட்டும் கூட விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கிளியராக நான் சொல்கிறேம்மா, அது வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கட்டும் அல்லது திமுக ஆட்சியில் இருக்கட்டும், இது போன்ற ஒரு குற்றவாளியை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக இவங்க பயன்படுத்திக்கிட்டாலும் அவருடைய பின்புலம் தெரியாமல் பதவி கொடுத்தது மிகப்பெரிய குற்றம். இது எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கட்சியிலேருந்து நீங்கள் நீக்கியிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அவர் வாயை திறந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடணுமா இல்லையா? ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி, நான் அரசியல் சார்பாகவே நான் பேசலை, நான் பொதுவாக பேசுகிறேன். இந்நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வருது சரிங்களா? திமுக இருக்க கூட்டணி கட்சி விசிகா இருக்கிற தலைவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிடலாம், எங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி கட்சியில் நாங்கள் நிர்வாகியாக சேர்த்துட்டோம் அப்படின்னு கூட வந்து இது வந்து உண்மையிலே ஒரு குற்றம் தான். இது பொறுப்பேற்றுட்டு எவ்வளவோ அறிக்கையெல்லாம் விடுறீங்க, விடணுமா இல்லையா? திமுக தரப்புலேருந்து கேட்டால் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பத்திரிகையாளர் கூட மீட் பண்ண வேணாம், ஒரு அறிக்கையாக கூட வெளியிடலாம். இவர் எப்படி வந்து அந்த குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு நான் சொல்ல கேட்டால் அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு முக்கியமானவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தயாரிப்பாளர் இருக்கும்போது ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கா இல்லையா? கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது. திமுக தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வரல, தமிழ்நாடு அரசும் அறிக்கை விடலை, கட்சியிலேருந்து நீங்கள் எண்ணிக்கிட்டீங்க. ஆனால் வந்து ஒரு என்ன எப்படி வந்து அவர் வந்து உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆனார்ன்றதோ சொல்லி அறிக்கை விட்டு நாங்கள் அந்த கட்சி நிற்கிட்டோம். அது வந்து வன்மையாக கண்டிக்கிறது ஏதாவது ஒன்று வரணும்ல, வெறும் கட்சியிலேருந்து நிற்கிட்டீங்க. சின்ன விஷயம் கூட கிடையாது. அதுவும் நான் கேட்குறேன். இப்போ இதே நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், இப்போ பிஜேபி தரப்பில் இந்த சாமியாரை வந்து படம் பிடிச்சா சொல்லி இன்றைக்கும் தேடிட்டு இருக்கிறான்றீங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு போலீஸுக்கு 24 மணி நேரம் போதும் இந்த ஜாபர் சாதிக்கை பிடிக்கிறதுக்கு கூட நான் சொல்கிறேன். 24 மணி நேரத்தில் பிடிச்சிருக்கலாம். தமிழ்நாடு போலீஸுக்கு உத்தரவு மட்டும், கடுமையான உத்தரவு, கரெக்டான உத்தரவு, கடுமையான உத்தரவு இல்லை, கரெக்டான உத்தரவு இருந்ததுன்னா பிடிச்சிருக்கலாம். இப்போ நான் கேட்குறேன், இந்த அகோரம் தேடிட்டு இருக்கிறாங்களா? அசோக்குமார் எங்கே இருக்கா தெரியாதா தமிழ்நாடு போலீஸுக்கு? ஸோ இவங்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ நீங்கள் நீதிமன்றத்தை ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏமாறுவோம். நான் சொல்கிறது கேட்டால் நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், யார் ஏமாத்துறோமோ அவங்க நீதிமன்றத்தை ஏமாற்ற முடியாது. நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு குற்றவாளி தேட முடியாது. அங்கே இருக்கிற நீதிபதி கூட சொல்கிறேன், களத்தில் இறங்கி தேட முடியுமா? உத்தரவு மட்டும்தான் போட முடியும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் மதிக்கணும். சட்டம்னா நான் சொல்கிறது காவல்துறை சொல்கிறேன். காவல்துறை வந்து கேட்டிங்கன்னா அவங்க நீதிபதியோட உத்தரவு அவங்க மதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்நேரம் கொண்டு வந்து பிடிச்சோம். ஆனால் இது குறுக்க யார் வருது கேட்டால் அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அரசு தலையீடு இருக்குது. இல்லைன்னா போலீஸ் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்பட்டா
இந்த அசோக் குமாரும் இந்நேரம் இங்கே இருப்பார், அகோரம் இருப்பார், இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஜாபர் சாதிக்கும் இருப்பார். காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா கையை கட்டி போடுற விளைவு தான் இதெல்லாம். காவல்துறை சுதந்திரமாக அதுக்காக நீங்கள் இப்படி சொன்னால் காவல்துறை சுதந்திரம் மட்டும் அவங்க நிறைய பொய் கேஸ் போடுவாங்க, இல்லை லாக்அப் டெத் நடக்கும், இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள், அரசியல் சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து எங்கே போய் பிடிபட்டுருக்கிறாரு. ஏன் தமிழ்நாடு இப்போ நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டை விட்டு தாண்டி தானே போயிருக்கணும் அவர். ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ கார்லையோ ஏதோ ஒரு செக் போஸ்ட்டில் தாண்டி தானே போயிருக்கணும். கண்டிப்பா அந்த கேள்வி தான் முன்வைக்கிறேன். கட்சியிலிருந்து நீக்கினா திமுக பொறுப்பு முடிஞ்சிருச்சா? இப்போ வாய் திறப்பாங்களா? தமிழ்நாடு விட்டு எப்படி தப்பிச்சு போனார் சொல்லிட்டு முதலமைச்சர் பேசுவாரா? உள்துறை வச்சிருக்காருல்ல, பேசணும்ல. அவர் சர்வாதிகாரி சார், போதைப் பொருளுக்கு எதிராக இல்லைம்மா, இது ஒரு நான் திமுக அரசை வந்து வன்மமாக பேசணுன்றது என் நோக்கல. நான் நியாயமாக பேசணும். நானும் வன்மமாக பேசல. அவர் சட்டமன்றத்தில் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போதைப் பொருள் நீங்கள் தடுக்கிறீங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருக்குதுன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, சரிங்களா? அது சாராயத்துலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது போதைன்னு கேட்டிங்கன்னா சிகரெட்லேருந்து கூட ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? இப்போ இது வந்து எங்கே வந்து நிற்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நிற்குது. பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை இறந்தே போச்சு வந்து, அது ஒரு பெரிய அது பின்னாடியே வந்து போதை தான் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்காதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்போது நான் என்ன கேட்டேன்னா, குட்காவுக்காக பொங்கணும்ல. அதிமுக ஆட்சியில் குட்காவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குட்கா பாஸ்கர்னே பேர் வச்சாங்க ராமச்சந்திரன். அது நான் கேட்டேன், அதை நான் வந்து ஆதரித்து நான் பேசவே இல்லை. இப்போ நான் அரசியலே பேசவில்லை. ஆனால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லையை விட்டு அவன் எப்படி தப்பிச்சு போனான் எனக்கு அது சொல்லுங்கள். இது ஒரு பெரிய அவமானம். தமிழ்நாட்டுக்கு முதல்ல அவமானம். எது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம். இந்த மாதிரி ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இல்லை, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் சீனா வரைக்கும் போதை, அதுதான் சொல்றேன், சர்வதேச அளவில் மிகப்பெரிய குற்றவாளி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறான், மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கான், நிர்வாகியாக ஒரு சாதாரண நிர்வாகி, ஒரு வட்டச்செயலாளர் இல்லை, மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறான். உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து வந்து தொழிலில் சினிமா தொழிலில் ஈடுபட்டிருக்கிறான், உங்களுடைய நிழல்லையே இருந்திருக்கிறான், நடமாடி இருக்கிறான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ வந்து கேட்டால் இப்போயாவது வாய் திறந்து என்னன்னு கேட்டால் ஒரு அறிக்கை வெளியிடுமா இல்லையா? தமிழ்நாடு எல்லை உங்களுடைய ஆட்சி நடக்குது, உங்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சு போகிறான், எப்படி நீங்கள் விட்டுருக்கலாம்னு கேட்குறேன் நான். அப்போ இது உள்நோக்கம், நான் உள்நோக்கம் கற்பிக்கலாமா? ஆனால் இதுக்கு ஒரு விளக்கமாக கொடுங்கன்னு கேட்குறேன் நான். எப்படி அவன் தமிழ்நாட்டை விட்டு தப்பிச்சிருக்க முடியும்? விளக்கம் கொடுக்குறாங்களான்னு காத்திருந்து தான் பேசணும்ல. இந்த விஷயம் ஒரு பக்கம் முதலமைச்சர் மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க மக்கள், சரிங்களா? மிக சிறந்த முதலமைச்சர். நீங்கள் விடியல் அரசு நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, நிச்சயமாக கேட்டால் 10 ஆண்டு காலம் கழித்து உங்களுக்கு நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? 500 கடையை மூடிட்டு கம்முன்னு இருக்கீங்க. ஏதோ போகிற போக்கில் நாங்களும் செஞ்சோன்ற மாதிரி கேட்டால் அடுத்த கட்டம் நீங்கள் கடையை மூடுறதுக்கான எந்த வேலையும் செய்யவே இல்லை. செய்யணும்ல, ஏதோ நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை, முதலமைச்சர் மேலே நம்பிக்கை வச்சது தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுக்கு எடப்பாடிக்கு போட்டு போயிருக்கலாமே. இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாணவர்களுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக, சிறுவர்களுக்கு எதிராக இந்த விடிய அரசு ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து இந்த போதைப் பொருள் புழக்கம் அதிகரிச்சிருக்கு. அந்த கட்சியிலேயே சேர்ந்த ஒரு நிர்வாகியே வந்து சீனா வரைக்கும், ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த மாதிரி போதைப் பொருள் விருத்தத்தை கடத்தியிருக்காரு. இதை எதிர்த்து ஒரு மனித சங்கிலி போராட்டம் 12ஆம் தேதி பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல முடிச்சிருக்கேன், எடப்பாடி பழனிசாமி பேஜ்ல சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. நான் கேட்கிறேன், நான் வந்து ஒரு வார்த்தைக்காக சொல்றேன், வெறும் வார்த்தைக்காக, ஒரு கற்பனைன்னு கூட நீங்க எடுத்துக்க, இது கற்பனை தான். ஒருவேளை ஜாபர் சாதிக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது 2021 இல்லைங்க, நான் கிட்டத்தட்ட 16-17 நான் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், இந்த ஏற்றுமதியை பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொப்பரை தேங்காயில் வச்சு இந்த மாதிரி ஒரு சத்துமாவே அமைச்சிட்டு தான் இருக்கிறேன். எடப்பாடி ஆட்சி காலத்துல நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். 2017 வரைக்கும் அவர் நீதிமன்றத்தை நாடி இருந்தார். சரி 18 வச்சுக்கோங்க. நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு நடந்துட்டு இருக்குமா? ஆனால் இவங்க சத்துமாவன்ற அடிப்படையில் அவர் முதல்ல எப்படி மாட்டினார் தெரியாதுல்ல. ஜாபர் சாதிக்கு வந்து எப்படி அவர் கடத்தினாலும் தெரியுமா? அந்த வழக்கை பற்றி நமக்கு தெரியாது, சரிங்களா? சத்துமாவை நாங்கள் அனுப்பிட்டு இருந்தோம். எடப்பாடி 19 நான் அனுப்பிட்டு தான் இருந்தேன், 20 கூட நான் அனுப்பிட்டு தான் இருந்திருக்கேன். திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி நான் அனுப்பிட்டு. அப்போ என்ன பண்ணுவார் இவர்? ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்? ஜாபர் சாதிக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பாருங்க, ஜாபர் சாதிக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன், போராட்டத்தையும் அவர் முன்னெடுத்திருப்பாரு. இதெல்லாம் நான் கேட்கிறேன்னா அரசியல் பண்ண இல்ல, அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், எடப்பாடி பண்றது அரசியல் தான் சார். எதிர்க்கட்சி அரசியல் பண்றாங்க. நம்ம வந்து ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம்
திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்மெண்ட்ல யார் பெயரை அவர் சொல்றாரோ, யார் சம்பந்தப்பட்டிருக்க அவர் போன்ல இருந்து எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த புலன் விசாரணைக்கு அப்புறம் யார் பேர் அதுல மாட்டுதோ அவங்க மாட்டதான் போறாங்க. அப்போ பொறுமையா இருக்கணும். கைது செய்யப்பட்டிருக்கிறார், சரிங்களா? இப்போ நீங்க மனித சங்கிலி இதெல்லாம் பண்றீங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கேட்கிறேன், இந்த மனித சங்கிலி எங்க பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்க அங்க பண்ணுங்க, அங்கேயும் பண்ணலாம். நான் பண்ணக்கூடாது சொல்ல, இங்கே கூட நீங்க பண்ணுங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. மொக்கையாயிர போயிருங்க. அப்புறம் அவங்க வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு தாங்க எங்களுக்கு நெருக்கடியாச்சு, திமுக ஆட்சியில தான் பிடிபட்டு இருக்கிறாரு. அதையும் நீங்க ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஆட்சியில பிடிபட்டு இருக்காரு, நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்துல பிடிபட்டு இருக்காரு. அதே நம்ம மத்திய அரசு கொடுத்த இன்ஃபர்மேஷன், மத்திய காவல்துறை அதிகாரிகளோட நடவடிக்கையும் இருக்குல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். 2013லயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் இருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு வளையத்தில் வச்சிருக்கணும். சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் திருடுறாங்க, ஒரு நிமிஷமா, சாதாரண செயின் திருடுறான் இல்லையா, செயின் அறுத்துட்டு போகிறான் இல்லையா, அவனே போய் சிறைக்கு போய் வெளியே வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்காணிப்பில் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தா ஆளுநர் வலையில நம்ம காவல்துறை அப்படி செயல்பட்டு ஆசைதான் நமக்கு. நீங்க வெளியில ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்த ஒருத்த நேரா போய் அந்த பெட்ரோல் பாட்டில வீசிடுவாங்க. பாருங்களேன், இந்த இடத்துல நீங்க போலீஸை பொறுத்த வரைக்கும் கேட்டா மேல இருந்து என்ன உத்தரவு வருதோ அதை செயல்படுத்த. அதான் நானும் சொல்றேன், காவல்துறை நீதிமன்றத்திலே சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் நீதிமன்ற ஸ்டேட்மெண்ட் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், வலை வீசி தேடுறோம். சாதாரணம் தேட மாட்டாங்க, வலை வீசி தேடிட்டு இருக்கிறோம். அவன் என்ன மீனா இல்லை என்ன, வலை வீசி தேடிட்டு இருக்கிறோம், இல்லை கொசுவா இல்லை வலை வீசி தேடிட்டு இருக்கிறோம். ஆனா வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றப்பா அது அவங்களுக்கு தெரியும். உத்தரவு வரணும்ல. இங்கே உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு பண்ணணும். ஆனால் அதோட உத்தரவு பார்த்தீங்கன்னா அரசு உத்தரவு தரணுன்ற நிலைமை இருக்குன்றாங்க. அப்படின்னு கேட்டால் சம்மந்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா இப்போ அதனால தான் திரும்ப கேட்குறேன், இந்த அகோரம் இருக்கிறது தெரியாதா, இல்லை அசோக்குமார் இருக்கிறது தெரியாதா? உத்தரவு வந்துச்சுனாக்கா காவல்துறையை வந்து சுதந்திரமாக செயல்பட விட்டாலே எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிடும். ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குன்னு கேட்டால், சுதந்திரமாக செயல்பட விட்டாக்கா லாக்அப் டெத் வந்துடும், அதுக்கு பின்னாடி மனித உரிமை ஆணையம் வரும், இந்த சிக்கலும் இருக்குது இல்லையா? ஆனால் நான் திரும்ப விஷயம் சொல்றேன்னா, எடப்பாடி அவர்களோ இல்லை அண்ணாமலையோ இல்லை வேற யாருமே கேட்டா அவசரப்படாதீங்க. இப்போதான் பிடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ அவங்க ஒரு அறிக்கை விடுவாங்க, என்னன்னு கேட்டால், உங்கள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்சியில் தான் இது நடந்துட்டு இருந்துச்சு, எங்கள் ஆட்சியில் தான் அவங்க பிடிபட்டான்னு சொன்னான்னு வச்சுங்களேன். நான் இப்போ இதுவும் கூட இந்த கைது கூட பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக் கைது தமிழ்நாடு சென்னை வந்து போதைப் பொருள் அந்த சென்னை டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய டீமும் தான் போட்டிருக்கு, சென்ட்ரல் டீம் தான் போட்டிருக்கு. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களும் சேர்ந்து தான் பிடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னன்னு கேட்டால், தமிழ்நாடு எல்லையிலேயே மடக்கி இருக்கலாம், ஏன் வந்து எப்படி வந்து போனான், அந்த ஒரு கிரெடிட்டாவது நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? இன்னொரு பக்கம் கேட்டால், தமிழ்நாடு அரசு சார்ந்த ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்புலமாக இருந்திருக்குன்றது மாதிரி ஆயிடுது இல்லையா? இவங்க எந்த அளவுக்கு இவங்க பின்புலம்னா அவன் பயன்படுத்திக்கலாம். இவங்க சொல்லலாம் என்னன்னு கேட்டால், நாங்கள் எந்த உதவியும் செய்யலைன்னு சொல்லலாம். ஆனால் அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு முக்கியம். இப்போ குற்றவாளி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு தான் முக்கியம், புரியுங்களா? இப்போ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் பார்த்தீங்களா, மேலே திருட்டு போகும்போது சொல்லுவார், எனக்கு தெரியும் இல்லை இல்லை அது இவர் சொல்லுவார், சிங்கமன் சொல்லுவார், பாஸ்ன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கேன் பார்த்தீங்களா, என்ன பாஸ் விட்டுட்டு போறீங்க, அவர் தான் என் பாஸ். அது மாதிரி என்ன ஏன்னா அது மாதிரி நடக்கும் இல்லைம்மா, கடந்த காலத்தில் நடந்து தானம்மா. ஸ்பெக்ட்ரம்லேயே சொன்னாங்கல்ல, மன்மோகனை கை காட்டி விட்டாங்க, ஒரு நல்ல மனுஷன் தானே, நடந்ததா இல்லையா கடந்த காலத்தில்? அதனால் எது வேணும் நடக்கும். ஆனால் எடப்பாடி ரொம்ப அவசரப்பட வேணாம், இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பார்ப்போம், சரிங்களா? இப்போ தான் எனக்கு 21 தான் எங்கள் பிஸ்னஸே டல்லாக இருக்குது, அப்போ நல்லா பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் அப்படி சொன்னார்னா அப்போ எடப்பாடி நிலைமை என்ன ஆகும்? அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஜாஃபர் சாதிக் வந்து பிடிபட்டிருக்கிறார் ஜெய்ப்பூரில். இந்த மத்திய காவல்துறை இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் வந்து அவர் மீது பல்வேறு குற்ற பின்னணிகளை முன் வச்சிருக்காங்க. இவருடைய விசாரணைக்கு பிறகு இவர் வாய் திறந்து என்ன சொல்லுவாருன்னு காத்திருக்காங்க எல்லாருமே. என்ன நடக்க போகுது? அமீர் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா? திமுகவிலேருந்து யாராவது அழைக்கப்படுவாங்களா? இல்லை மற்ற பிற கட்சிகள்லேருந்து அழைக்கப்படுவாங்களா? இல்லை என்ன எங்கே தமிழ்நாட்டிற்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.